அவன் செய்து கொண்ட விரதம், அந்த தீர்மானம் அவன் தலையின் மேல் இருக்கிறது. இப்போ ஆரோனுடைய தலையின் மேல் இருக்கிற அந்த தீர்மானம் என்பது ரொம்ப முக்கியம் என்பது இந்த காலையில் அதுதான் 50 மடங்கு. இந்த தீர்மானம், த டிசிஷன், த கான்சிக்ரேஷன், த செப்பரேட், அந்த தீர்மானத்துக்காக வேறு பெறுகிறது. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை நாம் பிழை திருத்திக் கொள்ள வேண்டும். அது எல்லாரும் பிழை திருத்திக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 38 வேறுபாடு அதை உன்னிப்பாக உற்று கவனிக்க வேண்டும். என்னத்தடா அப்பா வீட்டில் ஒரே பிரச்சனை, நம்ம பல தடவை கேட்டிருக்கோம் இல்லையா? என்ன போடா, என்னடா எல்லாம் ஒரே அழுதுகிட்டு கிடக்காங்க, போ அந்த இடத்த விட்டு, அப்படித்தான் கேட்டோம். அது என்னத்தை என்று சொன்னாலே அங்கே என்ன இருக்குது? விரக்தி இருக்கிற, விரக்தி, சம் கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். அப்படி அல்ல, அவர் அங்கே அது வேறுபாடு என்பது அல்ல, அது விரக்தி. விரக்தியும் வேதனையும் கசப்பும் என்ற இடத்தில் தான் யூதா பிரிக்கிறார். மரண கசப்பு, வீட்டிலே தகப்பனை பார்த்தால் கசப்பு, தாங்கள் செய்த அந்த திருட்டுத்தனத்தை நினைத்தால் கசப்பு, அயோக்கியத்தனத்தை நினைத்தால் கசப்பு, கொலைபாதகத்தை நினைத்தால் கசப்பு. எப்படி அப்பா மூஞ்ச பார்த்துட்டு சுற்றிட்டு இருப்பேன்? நல்ல மனசாட்சி, சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் அன்பு யூதாக்குள்ள இல்லையே. தகப்பனை எப்படி பார்க்க முடியும்? நாம் தான் இதை செஞ்சோம், நாம தான் செஞ்சோம்னா அந்த விரக்தி, வேதனை எப்படியோ யூதாவை இருக்க முகமுகமா என்ற இடத்துல யூதா நிற்க முடியாதுங்க. In the world we call 38 ஆதியாகமம் 38 வேறுபாடு என்று நாம் அழைத்தோம். அது வேறுபாடு இல்லை, விரக்தி, வேதனை, கசப்பு. அப்படிப்பட்ட இடத்தில் தான் அது வேறுபாடு என்பது. ஆரோனின் சிரசில் இருக்கும் அந்த கிரீடம் தான் வேறுபாடு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன். வேறுபாட்டின் சத்தியம் அவன் தலையின் மேல் இருக்கும் விரதமே, அவன் தலையின் மேல் இருக்கும் தீர்மானமே, அவன் தலையின் மேல் இருக்கும் பிரதிஷ்டையே அவனுடைய கிரீடம். அதுதான் 50 மடங்கு. இது எல்லாத்தையோடைய மேன்மையானது. எதோட? ராயல்டி என்று ராஜரீக கிரீடத்தை காட்டிலும், ஆசாரிய கிரீடத்தை காட்டிலும், தயவுள்ள போதகத்தின் கிரீடத்தை காட்டிலும் 50 மடங்கு அதுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. அந்த பிரதிஷ்டையினுடைய தீர்மானத்தினுடைய கிரீடம் ஆரோனின் சிரசில் இது இருக்கிறது. முழுக்க கசப்பில் ஓடி போயிட்டார். ஆனால் மேசியாவின் உணர்வு, மேசியாவின் உணர்வின் ஆவி மட்டுமே யூதாவை மீட்டு கொண்டது. நீ கசப்பில் வேறு பிரிஞ்சு போயிடலாம், கசப்பில் தூரம் போயிடலாம், ஆனால் மேசியாவின் உணர்வு ஆவி என்ற இடத்திலே இந்த யூதா மீட்கப்பட வேண்டும். அந்த தாமார் என்ற வார்த்தைக்கு நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிற மனதில் நிற்கும்படிக்கு, தாமார் என்றால் ஸ்வீட் டேட் பாம், இனிமையான பேரிச்சம்பழம். அந்த தாமார் என்பதனுடைய அந்த ரூட் வேர்டு எக்ஸ்சேஞ்ச், மாற்றப்படக்கூடியது என்றும் அர்த்தம். ஆனால் டாம் என்றால் முழுமை, மார் என்றால் கசப்பு. மொத்தத்தை சேர்த்து போட்டால் அவள் கசப்பை முழுவதும் இனிமையாக மாற்ற வல்லவள். அப்படிப்பட்ட இடத்தில் தான் அவள் அங்கே போய் வழியில் நிற்கிறாள். வழியில் இருக்கும்போது யூதா வாஸ் அவேக்கன் பட் அனவேர். அவேக்கன் என்றால் விழித்திருக்கிறார், அறியாத இடத்தில் இருக்கிறார். அது அல்ல வேறுபாட்டின் மேன்மை. ஆனால் ஆரோனின் சிரசில் இருக்கிற அந்த 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 கிரீடம் என்பது இட் இஸ் அவேர் அண்ட் அவேக்கன். அது விழித்தும் இருக்கிறது, ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது. இதெல்லாம் நாம் வேறு பிரிந்து படித்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல பிழை விட்டால் அந்த பிழை நம்மை திருப்பி சொருகுவது நிச்சயம். இட் வில் பியர்ஸ் அண்ட் இட் வில் கில் யூ, ஸ்லாட்டர் யூ. எங்கேயும் பிழை விட முடியாது. அதனால் இவர் தாமார் என்பதை இவர் விழித்து தான் இருக்கிறாரு, பகலில் தான் இருக்கார். தாமார்னு தெரியாது. he was unaware but yet awakened. விழித்திருந்தாலும் unaware. unaware என்ன அர்த்தம்? உணர்வில்லை, ஆனால் விழிச்சுதான் இருக்கார், அவேக்கன் தான். அப்படிப்பட்ட நிலையிலே வேறுபாடு சிறப்பிக்கப்படாது.